கடந்த ஆண்டு கோத்தபாரு குவாலக்ராய் மாவட்டத்தில் உள்ள பள்ளியொன்றில் 11 வயது மாணவி ஒருவரிடம் முறைகேடாக நடந்து கொண்டதற்காக 18 வயதுடைய இளைஞர் மீது இங்குள்ள செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி ஜுல்கிஃப்லி அப்லா முன்னிலையில் தமக்கு எதிராக குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட போது சம்பந்தப்பட்ட இளைஞர் குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மதியம் 3 மணி அளவில் 15 வயதுடைய மாணவியிடம் சம்பந்தப்பட்ட இளைஞர் முறைகேடாக நடந்து கொண்டதற்காக குற்றவியல் சட்டம் 376 அடைப்புக்குறி 1 கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதனிடையே குற்றம் நடந்தபோது சம்பந்தப்பட்ட இளைஞருக்கு 17 வயது. தற்போது அவர் 18 வயதை எட்டியுள்ளார். மேலும் அவரது பெற்றோர்கள் தொழிற்சாலை ஊழியராகவும் கூலி தொழிலாளர்களாகவும் வேலை செய்கின்றனர். அது மட்டுமின்றி குற்றம் சாட்டப்பட்ட இளைஞர் ஜூன் 23ஆம் தேதி மெட்ரிகுலேஷன் கல்லூரியில் தனது படிப்பை மேற்கொள்ளவிருக்கிறார். எனவே ப்ராசிக்யூஷன் தரப்பு சம்பந்தப்பட்ட இளைஞருக்கான ஜாமீனை 15,000 ரிங்கிட்டாக நிர்ணயிக்க கோரிய நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவரின் வழக்கறிஞரான வான் நோர் ஃபர்ஹான் 3,000 ரிங்கிட்டிற்கு மேல் போகாத ஜாமீனுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று நீதிபதியை கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 5,000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதித்து ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு ஜூன் 26ஆம் தேதியை நிர்ணயித்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.